ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோட இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் தமிழ்நாடு மிஸ்டர் ஷாம் அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நிச்சயமா. ஓகே சார், இந்த இன்சிடென்ட்டோட தொடர்புடைய 3 நாளுக்கு முன்னாடி, தொடர்புடையன்னு நம்ம சொல்ல முடியாது, திருநெல்வேலியில ஒரு கொலை வழக்கு, அதாவது வந்து கோர்ட்டுக்கு வெளியே வந்து மாயாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை வந்து கொலை பண்ணிடுறாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் 2-3 கொலைகள் அதே ஏரியாவில் நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு, அப்புறம் திருப்பியும் இந்த மாதிரி இன்சிடென்ட், இது மாதிரி கண்டினியூஸா ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே இருக்கேன் சார். இது வந்து திமுக வந்து நிச்சயமா இதை வந்து இம்மீடியட்டா ஒரு இரும்பு கரங்கள் கொண்டு ஒடுக்கலை அப்படின்னா அவங்களோட ஆட்சிக்கே வந்து நிச்சயமா 2026ல ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? கண்டிப்பா இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டியதுதாங்க சமூக விரோதிகள். அதாவது ஒரு அரசு சமூக விரோதிகளை 2 வகையா அடக்கலாம். தொடர் கண்காணிப்பு, அப்புறம் அரசு மீது இருக்கிற அச்ச உணர்வு. இப்ப ஜெயலலிதா காலத்துல அதை நீங்க பார்க்கலாம். ஆமா, நிச்சயமா. இந்த 2ஐயும் வைத்து தான் நான் ஆட்சிக்கு வந்த உடனே சங்கிலி திருடர்கள்லாம் ஆந்திரா ஓடி போயிட்டாங்கன்னாங்க. சங்கிலி திருட்டு அப்புறம் நடந்ததுங்கிறதெல்லாம் இருக்கு. ஆனாலும் ஒரு அச்ச உணர்வு வந்து சமூக விரோதிகள் மத்தியில ஏற்படுத்தணும். ஆமா. அந்த இடத்துல வந்து திமுக கவர்மெண்ட் கடந்த ஒரு 1.5 வருஷமா தொடர்ந்து ஃபெயிலியர் தான். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல இருந்து பாத்தீங்கன்னாலே அப்படியே நிறைய அதுக்கு முன்பே வந்து நம்ம நிறைய பார்க்கலாங்க. சரி, ஓகே. அப்போ அரசு வந்து பல நேரங்கள்ல எப்படி இவால்வேட் பண்ணப்படுதுன்னா, எப்படி அரசை பற்றிய மதிப்பீடு வருதுன்னா, இது மாதிரியான சம்பவங்கள் பத்திரிகைகளையும் ஊடகங்களையும் வெளிவரும்போது சாதாரண ஜனங்க அதை தெரிஞ்சுக்கும் போது அவங்களுக்கு ஒரு ஒரு பய உணர்வோ அச்சமோ இது நடக்கும். அந்த காலகட்டத்தில் வந்துங்க 7 மணி இதுக்கு மேல நம்ம வாக்கிங் போகும்போது வீட்டில் இருக்கவங்க அவங்கெல்லாம், நீங்க சங்கிலியெல்லாம் போட்டுட்டு வாக்கிங் போறீங்களே, அது கழுத்தை சுத்தி சேலையை போட்டுங்க இப்படியெல்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஆமா, நிச்சயமா. கடைசியில 5 மணிக்கு வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா அந்த அச்ச உணர்வு வந்துடும். அது இல்லாம செய்ய வேண்டியது ஒரு அரசோட கடமை. நிச்சயமா. சிறந்த அரசுக்கான 5 இலக்கணங்களா வள்ளுவர் வகுக்கிறது அதுதான். அதுல வந்து இப்போ வந்து ஒரு 1.5 வருஷமா திமுக ஆட்சி மேல அதிருப்தி இருக்கு. அந்த அதிருப்தி 2026 தேர்தலில் பிரதிபலிக்குமானா, சரியா கையாளல, அடுத்த 1 வருஷத்துல பல சம்பவங்கள் வருது அப்படின்னா பிரதிபலிக்கும். அங்கதான் அண்ணாமலை வந்து சாட்டையால் அடிச்சுக்கிறாரு. என்னன்னா அப்படி பிரதிபலிக்கும் போது ஏற்படுற எதிர்ப்பு ஓட்டு முழுமையா நம்ம எடுத்துக்கணும்னு ஒரு நினைக்கிறாரு. அதிமுக அதான் நினைக்குது. 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா அது வேற, அந்த கணக்கு வேற. ஓகே, அது இதுக்கு எதுக்கு என்ன சார் மெயின் ரீசன்? நீங்க சொன்ன மாதிரி ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது போலீஸ்க்கு உண்மையான ஒரு பவர் இருந்துச்சு. இப்ப அந்த பவர் இல்லையோ, இட் இஸ் கான் டு கவுன்சிலர்ஸ் அண்ட் ஸ்மால் டைம் பொலிட்டீஷியன்ஸ்ன்ற மாதிரியும் கேட்குறாங்க என்கிட்ட. எனக்கு அதுக்கு ஆன்சர் இல்லை. ஏன்னா நான் அங்க சென்னையில இருந்து அந்த அளவுக்கு உளவியலை என்னால பார்க்க முடியல அப்படின்றது இது எனக்கு தெரிஞ்ச உண்மை. ஸோ அதனால உங்ககிட்ட கேட்குறேன், அதுதான் உண்மையா சார்? ஏன்னா எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, they always go back to ஜெயலலிதா அம்மையார் பீரியட். இந்த மாதிரி நடக்கவே நடக்காது கணேஷ். ஏன்னா வந்து போலீஸ் ஆர் கிவன் தி ரியல் பவர். ஆனா இப்போ பவர் எல்லாமே டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. அது திமுக கவர்மெண்ட்டுக்கே இருக்கிற ஒரு ப்ராப்ளம். அவங்க குறுநில மன்னர்கள் மாதிரி அவங்க கம்ப்ளீட்டா பவர் எடுத்துக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனே வந்து அக்வயர் பண்ணிடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு நேற்றுக்கு நாங்க இங்க பேசிட்டு இருக்கும் போது சார், இதுக்கு உண்மையான உண்மை இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். குற்றச்சாட்டுல உண்மை இருக்கு. என்ன காரணம்னா, ஆனா ஒண்ணு, அது போலீஸ் ராஜா போலீஸ் எக்ஸஸ்ல முடிஞ்சிடக்கூடாது. அதையும் கவனிக்க வேண்டியது. ஜெயலலிதா காலத்துல நிச்சயமா போலீஸ் பவர்ஸ் ஜாஸ்தியா கொடுத்துருப்பாங்க. பல நேரங்களில் போலீஸ் எக்ஸஸா முடியும். என்னோட PhD தீசிஸே ரோல் ஆஃப் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் இன் கர்பிங் போலீஸ் எக்ஸஸ் தான். ஜெயலலிதா ஆட்சி காலத்துல தான் என்னோட டாபிக். நிறைய போலீஸ் எக்ஸஸ் நமக்கே தெரியும். ஆனா சாதாரண ஜனங்கள் போலீஸ் எக்ஸஸ் இருந்தாலும் பரவாயில்லன்னு நினைப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, மற்றபடி கிரிமினல்ஸ் வந்து தே ஆர் கெப்ட். இப்போ இந்த நடப்பு திமுக அரசு வந்த பிறகு என்கவுண்டர் நம்பர் எல்லாம் ஜாஸ்தியா தான் இருக்கு. அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் ஸ்டேஷன்ல நடக்கிற கட்ட பஞ்சாயத்துகள் அல்லது வந்து ஸ்டேஷனுக்கும் பொலிட்டிஷியனுக்கும் ரூலிங் பார்ட்டி பொலிட்டிஷியனுக்கும் இடையிலான தொடர்பு இது அதிகமா இருக்கு. நெக்ஸஸ். திமுக ஆட்சி மிகுந்த கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டம். ஏன்னா அவங்க வந்து அடுத்த தேர்தல் நோக்கி போயிட்டு இருக்காங்க. 200 சீட்டு இலக்குன்றாங்க. 200 சீட்டு இலக்கு இப்படி போனா வராது.
இல்ல ஆட்சிக்கே ஆபத்து வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு இல்லையா சார்? மக்கள் இது வந்து சட்ட ஒழுங்கு மாறுறதுக்கு ஒரு சின்ன ஒரு இல்ல ஆட்சிக்கு ஆபத்து வர 356 யூசேஜ் சட்ட ஒழுங்குல பண்ண முடியாதுங்க. எல்லா மாநிலத்திலயும் இப்படியான சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கும். ம். ஆட்சிக்கு ஆபத்து வாக்காளர்களால் தான் வரணும். ஓகே, ஓகே. இது வந்து இந்த இந்த இன்சிடென்ட் வந்து யூபில நடந்த மாரி சாரி எம்பில நடந்த மாரி ஒரு பெரிய ஒரு ஒரு இஷ்யூ ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார்? அதையும் கேட்க நம்ம சொல்லியிருக்கேன். கண் முன்னாடி உதாரணம் இருக்கா? நிர்பயா வழக்கு. டெல்லி ம். காங்கிரஸ் கவர்மெண்ட் ஷீலா தீட்சித் கவர்மெண்ட் போனது அப்படிதானே? ஆமா. ம். 2012 ம். 13ல கவர்மெண்ட் போயிடுச்சு. ரைட். அவங்க முதல்ல பெண் முதலமைச்சரா இருந்தாங்களா? ம். கரெக்ட். இல்ல சார், நிர்பயாவுக்கு பிறகு சாரி எவ்வளவு மாறுதல் நான் ஏற்பட்டுச்சு? தவறா கேட்டேன். வெஸ்ட் பெங்கால்ல இப்ப அஹ், நடந்துச்சு இல்லையா? இந்த டாக்டர் இல்ல வெஸ்ட் பெங்கால்ல நடந்ததுன்னா அதுக்கு பிறகு அங்க இடைத்தேர்தல் நடந்துச்சு. இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி பெரிய கவனம் செலுத்தியிருக்கோம். நான் இடைத்தேர்தல் முடிவு வச்சு எப்போதுமே பொது தேர்தலை வியூகிக்கவே மாட்டேன். சரி, ஓகே. இடைத்தேர்தல் தனி கணக்கு. இடைத்தேர்தலையும் ஒரு ஆளுங்கட்சி தோத்துதுன்னா ரொம்ப அடி வாங்கிருச்சுன்னு அர்த்தம். சரி, ஓகே. ம். இப்ப உதாரணமா ஈரோட்ல இடைத்தேர்தல் வருது. ம். திமுக பெரிய பெருவாரியான வெற்றி பெற்றுச்சுன்னா திமுக என்ன கிளைம் பண்ணும்? இடைத்தேர்தல் வெற்றி மூலமாக மக்கள் எங்களை ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணுவாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. ம். அதை நம்ம கன்வீனியன்ட்டா மறந்துடலாம். இடைத்தேர்தல் வெற்றியா மறந்துடலாம். பொது ம். தேர்தல் பொது தேர்தல்ல வெற்றிக்கான சூத்திரம் வலுவான கூட்டணி 1, ம். ஓட்டு சிதறலை தடுத்தல் 2. இந்த 2 பெரிய சூத்திரம். ம். திமுகவுக்கு என்ன லாபமா இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு எதிரான ஓட்டு வங்கி சிதறது தான். இப்ப ஆமா. அண்ணாமலை சாட்டையால் அடிக்கும்போது திமுக உள்ளூர மகிழ்ச்சியா இருக்கும். என்னன்னா ரைட்டு, திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கியை தானே அவர் பிளவுபடுத்த போறாரு. ம். ஆனா அதிமுக பிஜேபி கூட்டணி வந்துரும், இல்ல ஒரு பெரிய மாபெரும் கூட்டணி தங்களுக்கு எதிர்ப்பா உருவாயிரும்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. ஆமா. ம். கரெக்ட். அது நினைக்க இப்போதைக்கு மாட்டாங்க. நினைக்க மாட்டாங்க. எந்த ஒரு அரசியல்வாதியும் நினைக்க மாட்டாங்க அப்படி. சரி, ஓகே. ம். நம்ம எப்போதுமே சேஃப் போட்ல செயல் பண்றோங்கிறது அவங்களோட சிந்தனையா இருக்கும். எத்தனையோ வருஷமா பார்த்தாச்சு. ம். ஜெயலலிதா அம்மா தோத்த பிறகு 96 ஜூலை மாசத்துல அவங்களோட பேசிட்டு இருக்கும்போது, நான் எப்படி தோத்தேனே எனக்கு புரியலங்கன்னாங்க. ஆனா நாங்கெல்லாம் அவங்க வந்து தோத்து போயிருவாங்கன்னு பத்திரிகையில எழுதிட்டு இருந்தோம். ம். பர்கூர் தேர்தல்ல. வெறும் ஆமா. ஒரே ஒரு இடைத்தேர்தல் தான். ஒரே ஒரு சட்டமன்ற தேர்தல் தானே. தேர்தல்ல. அவங்களுக்கு ம். எதிரான ஓட்டு வங்கி பிளவுபடுது. டி. ராஜேந்தர்லாம் நிக்கிறாரு. ம். ஏத்தாப்ல. அப்போ நேச்சுரலா ஒரு ஒரு சீஃப் மினிஸ்டர், சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் எதிரான ஓட்டு வங்கி பிளவுபடும்போது அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு தானே வரும் ரிப்போர்ட்டே எல்லாமே. ஆமா. ம். ஓகே. அப்ப ஏன் தோல்வி அடைந்தோம் அப்படிங்கிறதே ஒரு அரசியல்வாதிக்கு புரியாது. ஓகே. ஓகே. ஏன்னா அந்த வெற்றி பிம்பத்துல தான் அவங்கள வச்சிருப்பாங்க எல்லாருமே. சார், இந்த மாரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. இது ஏன் சார் அதிமுக இன்னும் நல்ல கேப்பிட்டலைஸ் பண்ண மாட்டேன்றாங்கன்ற ஒரு கொஸ்டினும் வருது சார். எல்லாருமே கேட்க சொல்லியிருக்காங்க திருப்பியும். நிச்சயமா ஒரு போராட்டம் பண்றாங்க. ஒரு போராட்டத்தோட முடியுதா? ஏன்னா வந்து திமுக எந்த அளவுக்கு இன்சிடென்ட்ஸ வந்து மிகைப்படுத்துனாங்க. அந்த மிகைப்படுத்துதல் ஏன் வந்து அதிமுகட்ட இப்ப இல்ல? இப்போ அண்ணாமலை பண்றாரு இல்லையா? நான் வந்து சூரசம்ஹாரம் பண்றேன். ஏதோ ஒண்ணு. ஆனா நியூஸ்ல அது அப்படி இருக்காங்க இல்லையா? அதிமுக அப்படி பேச முடியாதுங்க. சரி, அடிப்படையில அண்ணாமலை பாலிடிக்ஸ்க்கும் அதிமுக பாலிடிக்ஸ்க்கும் வித்தியாசம் இருக்கு. இல்ல, இல்ல. என்ன காரணம்? கம்பேரிசனே பண்ணல சார். கம்பேரிசனே கம்பேர் பண்ணல. பண்ணு. பட் ஏதோ ஏதோ ஒரு நியூஸ்ல இருந்து நீங்க சொன்னீங்க இல்லையா? அதிமுகவோட ஓட்ட வந்து அவர் கவர பார்க்கிறாரு, எடுக்க பார்க்கிறாரு. எப்படியோ அவர் நாடகம் ஆடுறாரோ, டிராமா பண்றாரோ, என்ன பண்றாருன்னு தெரியல. பட் ஆனா நியூஸ்ல இன்னைக்கு தினமலர் காத்தால எழுந்தவுடனே உங்களுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல வாட்ஸ்அப் நியூஸ பார்த்ததுக்கு முன்னாடி முதல்ல நியூஸ பார்த்தோன்னா, எங்க பார்த்தாலும் அண்ணாமலை சாட்டையால அதான் நான் இங்க தான் வச்சிருக்கேன். கிரீன் கலர் வேஷ்டி போட்டு மேல ஒண்ணுமே சட்டை இல்லாம அடிக்கிறாரு அவர. சோ எங்க பார்த்தாலும் அவர் நியூஸ் இருக்கு. இது ஏன் அதிமுகல இந்த நியூஸ்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்கணும்? இல்ல. அதிமுக வந்து அப்போ இனிமேல் வந்து முள் செருப்பு தான் அணிஞ்சிட்டு நடக்கணும். அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. சரி, ஒரு ம். நியூஸ்ங்கிறது வேறங்க. எப்போதுமே நியூஸ்க்கு வந்து அதுல ஒரு நாவல்டி இருந்தா நியூஸ் தான். சரி. அப்போ ம். சாட்டையால அடிச்சுக்கிறது நாவல்டி. ஏன்னா தமிழ்நாட்டுல எந்த அரசியல் தலைவரும் செய்ய மாட்டாரு. நாவல்டிங்கிறதுனால அது உயர்ந்ததுன்னு நம்ம சொல்ல முடியாது. சரி. ஓகே. ம். ஓகே. நாய் வந்து மனுஷனை கடிச்சா நியூஸ் கிடையாது. மனுஷன் நாயை கடிச்சா நியூஸ். அதானே நியூஸோட தாத்பரியம். ஆமா. கரெக்ட். அதுக்காக ம். ஒவ்வொரு மனுஷனும் போய் ஒவ்வொரு நாய் தெரு நாயை பிடிச்சு கடிச்சிட்டு இருக்க முடியாது. சரி. ஓகே. ம். அப்போ அதிமுக பாலிடிக்ஸ் இப்படிதான் பண்ண முடியும் அவங்களால. ஏன்னா அவங்களோட பொலிட்டிக்கல் கல்ச்சர். ஓகே. பிஜேபி பாலிடிக்ஸே இது இல்ல. ம். இது அண்ணாமலை பாலிடிக்ஸ். இது அண்ணாமலை பாலிடிக்ஸ். ஓகே. கண்டிப்பா பிஜேபி பாலிடிக்ஸ் எந்த மாநிலத்துல இப்படி இருக்கு? ஓகே. பட் அதிமுக இந்த இன்சிடென்ட்க்கு வந்து ஜஸ்டிஸ் பண்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? ஒரு கவனம் அரசியல் கட்சி என்ன பண்ணணுமோ அதை பண்ணிருக்காங்க. அதை தாண்டி வேற என்ன இருக்கு? அரசியல் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஆர்ப்பாட்டம் நடத்தலாம். உடனே மறுநாளே போய் அண்ணா யூனிவர்சிட்டி கேட்டுல ஜெயக்குமார் வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாரு.
அதை தாண்டி வேற செய்ய முடியாதுங்க. அண்ணாமலை செய்யறது வந்துங்க அரசியல் அபத்தம். அந்த அபத்தத்தை அதிமுக செய்ய முடியாது. செஞ்சா இதே கிரிட்டிசிசம் அவங்கள நோக்கி போகும். இப்ப சாட்டையால அடிச்சிட்டாரு, அடுத்தாப்புல அண்ணாமலை என்ன பண்ணுவாரு? தலைகளை தொங்குவாரா? என்ன பண்ணுவாரு? சரி, ஒரு அரசியல்ங்கிறது காலப்போக்குல பண்பட்டதாகவும் மேம்பட்டதாகவும் மாறணுமா, மாற வேண்டாமா? 100% சார், அதுல டவுட் அப்ப அதை வந்து திருப்பி பேக்கு கொண்டு போவேன். இன்னும் சொல்ல போனா நான் என்னோட காலகட்டம், எனக்கு முந்தின காலகட்டம் கூட சாட்டையால் அடிச்சுக்கிட்டு அரசியல்வாதியெல்லாம் பார்த்ததே இல்லை. இது எல்லாமே பக்தியில வர்ற வெளிப்பாடுகள் தான். தேங்காயை தலையில உடைச்சுக்குவாங்க, பக்தி. சாட்டையால் அடிச்சுட்டு எங்க ஊர்ல எல்லாம் சாட்டையால் அடிச்சுட்டு ரோட்ல பிச்சை தான் எடுப்பாங்க. ஆமா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நம்ம திருநெல்வேலி அடிச்சிட்டு வந்து அம்மா தாயேன்னு தான் கேட்பாங்க. பாவம் டப்பு டப்புன்னு சத்தம் கேட்கும், அந்த சாட்டை சத்தம். உடம்புல ஒன்னும் வரியெல்லாம் விழாது. அந்த சாட்டையோட அமைப்பே அந்த மாதிரி இருக்கும். அது ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டிங்க, நாடோடியா வந்த கம்யூனிட்டி. தமிழே உடஞ்சு உடஞ்சு பேசுவாங்க. ஆமா, குருவிக்காரங்கன்னு கூட சொல்லுவாங்க. பல பஞ்சாரா கம்யூனிட்டின்னு சொல்றாங்க, மகாராஷ்டிரா பக்கத்துல இருந்து வர பஞ்சாராஸ்மாங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா, அரசியல் என்பது கொஞ்சம் கொஞ்சமா நாகரிகத்தை நோக்கி போகணும். ட்ரம்ப் அரசியலே எவ்வளவு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அமெரிக்கால. ஏன்னா அந்த சில நேரங்கள்ல அந்த நாகரிகம் பிறழ்ந்து போகும்போது அது வந்துருது. அது நாட்டுக்கு நல்லதா? நம்ம இப்ப மாநிலம்னா மாநில அரசியல் நல்லதா? சரி, இது எல்லாமே செஞ்சு அண்ணாமலையை வந்து அடுத்த வருஷமோ அதுக்கு அடுத்த வருஷமோ பிஜேபி தலைமை அண்ணாமலையை பதவியில இருந்து தூக்கிட்டு இன்னொருத்தரை கொண்டு வராதுங்கிறதுக்கு என்ன நிச்சயம் இருக்கு? அதுல இந்த வாட்டியே அது நடக்கலாம், நம்ம சொல்ல முடியாது. அப்போ அண்ணாமலை என்ன பண்ணுவாரு அப்படின்னா, தனி கட்சி ஆரம்பிப்பாரா? இல்ல, ஏன்னா அண்ணாமலைக்கு இப்போ வந்து ஒரு பரபரப்பு அரசியல்வாதிங்கிற பேர் வந்துருச்சு, ரைட்டுங்களா? விரும்பினாலும் விரும்பாட்டாலும் பாரதிய ஜனதா ஓட்டு வங்கியை அவர் வளர்த்திருக்காரு. அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின் நீங்க ரெண்டாவே பிரிச்சு பார்க்கலாம், கிமுக இப்ப மாதிரி. அப்போ இப்படியே ஒரு பெரிய ஒரு ஒரு ஃபாலோவர்ஸ் அண்ணாமலை ஃபேன் கிளப்பை தயார் பண்ணி வச்சிருப்பாரு. அப்போ மாநில தலைவரை மாத்தினாங்க அப்படின்னா அண்ணாமலையோட ஃபாலோவர்ஸோ அண்ணாமலையோட ஃபேன்ஸோ ரொம்ப மனம் உடைஞ்சிருவாங்க. ஏன்னா அவங்க எல்லாமே பிஜேபி சித்தாந்த ரீதியா உள்ள வரல, ஆல்டர்னேட்டா ஒரு சித்தாந்தம் வைக்கிறாங்க. தமிழ்நாட்டுல திராவிட சித்தாந்தம் இருக்கு. 72ல அதிமுக பிறந்த உடனே என்ன வேற சித்தாந்தத்தை அது முன் வச்சது, அதே திராவிட சித்தாந்தம் தான். அதிமுகவுக்கு திமுகவுக்கு சித்தாந்த வயசு என்ன வித்தியாசம்? கலைஞருக்கு எம்ஜிஆருக்கு இடையில மனத்தாங்கல்ங்கிறத தவிர வேற வித்தியாசமே கிடையாது. அப்போ அதுக்கு நேர் ஆப்போசிட் சித்தாந்தம் அந்த காலகட்டத்திலே வைக்கப்பட்டதுதான். இப்ப ராஜாஜி வைத்த வலதுசாரி சித்தாந்தம், பாரதிய ஜனசங்கம் வைத்த வலதுசாரி சித்தாந்தம், இப்ப பாரதிய ஜனதா வைத்துக் கொண்டிருந்த வலதுசாரி சித்தாந்தம். கடந்த 20 உங்களுக்கு நம்ம வேலாயுத நாயர் எப்படி ஜெயிச்சாரு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல, ஒரே ஒரு எம்எல்ஏவா அந்த காலத்துல? வலதுசாரி சித்தாந்தத்துக்கு குமரி மாவட்டத்துல வேல்யூ இருந்துச்சு, வேல்யூ இருந்துச்சு, அவர் ஜெயிச்சாரு. அப்போ ஒரு ஆல்டர்னேட்டா ஒரு சித்தாந்தத்தை முன் வைக்கிறாங்க, வாக்காளர்கள் ஏத்துக்கிறாங்க இல்ல நிராகரிக்கிறாங்க. ஆனா தன்னை மட்டுமே முன்னிறுத்தி ஒரு அரசியலை கட்டமைக்கும் போது அது மோடி பேர்ல RSS வைக்கிற குற்றச்சாட்டே அதுதானே. பாலிடிக்ஸ் வந்து மோடியை சுத்தி இருக்க கூடாதுன்னு அவங்க சொல்றாங்க. அது கிட்டத்தட்ட ஓப்பனாவே வந்து மோகன்ஜி பாத் சொல்லி விடுதலை சிறுத்தை தலைவர் மிஸ்டர் திருமாவளவன் சொல்லி 3 மாசம் நல்லா இருந்துச்சு தமிழ்நாடு, இப்போ இவர் வந்த உடனே தலைகீழா மாறுது அப்படின்ற மாதிரி அவரு ஒரு ஒரு பேட்டியில ஒண்ணு சொல்லியிருக்கிறார். நீங்க அதை எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, திருமா அதிரடி அரசியல்லாம் அவரும் பண்ணதுதான். ஆனா எனக்கு தெரிஞ்ச இந்த சாட்டை அடிச்ச அரசியல் யாரும் பண்ணது கிடையாது. அப்புறம் சரி, 48 நாள் விரதம் இருந்து அறுவடை வீட்டுக்கு போறேன், நான் முருகன்கிட்ட முறையிட போறேன்னா, அப்போ முருகன் சப்போஸ் வந்து திமுக ஆட்சி மீண்டும் 26ல வந்துருச்சுன்னா அப்ப முருகன் கைவிட்டாருன்னு அர்த்தமா? எப்படி பக்தியவும் பாலிடிக்ஸையும் ஒன்னா இணைக்கிறாரு அவரு? அது தவறுதான் சார். ஏன்னா வந்து நீங்க சொல்ற மாதிரி அது பகுத்தறிவு ஈவன் சாதாரண ஒரு விஷயத்துல எடுத்துக்கிடுவோமே. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் நான் மக்கள்கிட்ட கேட்க போறேன், ரைட்டு, 2025 தேர்தலில் ஆம் ஆத்மி தோத்து போயிடுச்சுன்னா அப்ப மக்கள் வந்து உங்க பேர்ல வைத்த ஊழல் குற்றச்சாட்டுகளை ஏத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம் ஆயிரும். வாக்கு அரசியல்ங்கிறது வேறங்க. பல நேரங்கள்ல அது கூட்டணி அரசியலா இருக்கு. 67ல அண்ணா ஜெயிச்சாருங்க, ஆனா அவர் 7 கட்சி கூட்டணி. தோத்து போன காங்கிரஸ் கட்சி 45% ஓட்டு வாங்கி இருந்தது. அப்ப முழுக்க மக்கள் நிராகரிச்சாங்கன்னு அர்த்தம் இல்ல. அதுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி தன்னை புனரமைத்துக் கொள்ளவில்லை, அதான் அதுல பரிதாபம். பெருந்தலைவர் இறந்தாரு, சோ அதுக்கு பிறகு அது நலிவு நோக்கி போயிருச்சு.
நிச்சயமா. ரைட். அப்போ இதுக்கு முன்பு பாரதிய ஜனதா தலைவர்கள், மாநில தலைவர்கள் அதிரடியா அரசியல் பண்ணல, நாகரிக அரசியலே அப்படிதான் அவர் சொல்றாரு. ஏன்னா செருப்பெல்லாம் தூக்கி காட்டுறாரு பிரஸ் மீட்ல. இனி எதுக்கு இவங்ககிட்ட எல்லாம் நாகரிகமா பேசணும் அப்படின்னு ஒரு ரொம்ப குழாயடி சண்டை மாதிரி அவரு பேசுறாரு. ரைட். சார் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் சார். ஈரோடு கிழக்கு நடக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா சார்? ஏன்னா எனக்கு சந்தேகம் உண்டு. என்ன காரணம்னா, இதுக்கு முந்தைய 95 காலகட்டத்தில் இதே மாதிரி புதுக்கோட்டையில் ஒரு இடைத்தேர்தல் வந்துச்சு. அப்ப நாங்க ஒரு சென்னாரெட்டி கவர்னர் காமன் கேண்டிடேட் போடுங்க, இல்லைன்னா ஜெயலலிதா தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி நாங்க ஒரு கலைஞர்கிட்ட போய் ஒரு தூதுக்குழு போனோம். நானு, சபாநாயகர், ராஜாராம் எல்லாம். கலைஞர் அதுக்கு ஒத்துக்கல. நல்ல வேளையா ஈரோடு இடைத்தேர்தல் இப்ப நடக்கும்னு பேசுற மாதிரி அப்போ புதுக்கோட்டை இடைத்தேர்தல் நடக்குன்னு பேசிட்டு இருந்தோம். ஆனா தேர்தல் ஆணையம் கடைசி நேரத்துல ரத்து பண்ணிருச்சு. அது என்ன காரணம் சொல்லுச்சுன்னா, அதுக்கு பிறகு டேம் இல்ல. இப்ப பிப்ரவரி மாதம் டெல்லி சட்டமன்றத்துக்கு தேர்தல் வரும்போது ஈரோடு தேதியும் சேர்ந்து வரணும். அப்படின்னா ஜனவரி மாசம் அனௌன்ஸ் பண்ணணும். ஆனா அதிமுக வழக்கே ஜனவரி 15, 17 வரைக்கும் வச்சிருக்காங்க. ரிட்டையர்ல வழக்க. ஆவணங்கள் எல்லாரும் கொண்டு வந்து கொடுக்கலான்னு இருக்காங்க. இப்ப ஆவணங்களை பரிசீலிச்சு பார்க்கறதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு நேரம் வேணும். ஆனா டெல்லி சட்டமன்ற தேர்தலோட அவங்க போகும்போது அதெல்லாம் பரிசீலிச்சு பார்க்க மாட்டாங்க. முடியாது. அப்போ வந்து தேர்தல் எப்படி நடக்க போகுது? இல்லைன்னா நீங்க அதிமுகவுக்கு எதிரான ஒரு இரட்டையரை தற்காலிகமாக யாருக்கும் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டு ஈரோடு இடைத்தேர்தல் அனௌன்ஸ் பண்ணணும். ஓகே. ஆனா அந்த ரிட்டைல் ப்ராப்ளம் போய்கிட்டே தானே சார் இருக்கு. ஏன் சார்? ஆனா உண்மையிலே அது வேஸ்ட்டுங்க. எப்படின்னா ஒருத்தர் வந்து மனு கொடுக்குறாரு. அவர் வந்து அதிமுக இல்ல. அப்போ ஆணை போட்ட தேர்தல் ஆணையத்துல ஒரே ஒரு கண்டிஷன் தான், நிபந்தனை தான். என்னன்னா கோர்ட் தீர்ப்புக்கு இது கட்டுப்பட்டது இந்த ஆணைன்னு. கோர்ட் தீர்ப்பு வந்துச்சுன்னா அது கட்டுப்பட்டது தான். அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. மற்றபடி நடுவுல கொடுக்கிற மனுக்களுக்கு எல்லாம் வந்து உண்மையிலே தேர்தல் ஆணையம் அதை அவுட்ரைட்டா ரிஜெக்ட் தான் பண்ணணும். எதுக்கு அப்புறம் எடுத்து இது விசாரிக்கிறாங்க? அதுதான் சார் வந்து அரசியல் இருக்குமோங்கிற சந்தேகம் இருக்கு. அவ்வளவுதான். ஓகே. ரொம்ப நன்றி சார். நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெல்கம் பேக் ஆஃப்டர் ஸ்மால் பிரேக். நிச்சயமா இனிமேல் கண்டினியூஸா பண்ணலாம் சார். இன்னொரு வீடியோ. தேங்க்யூ வெரி மச். உங்க நேயர்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் என்னோட புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ.